தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 3/4/2025. இன்றைய தினம் நாம பார்க்க போற தலைப்பு கவிஞர்களை பத்தி பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறவங்க கண்ணதாசன் மற்றும் தாரா பாரதி அவர்கள். ஸோ கொஞ்சம் முந்தைய காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கவிஞர்களினுடைய ஆளுமை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா நெட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நமக்கு பல்வேறு விதமான சோர்ஸ் இருக்கு. சரியா? மூல வளங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்மளுடைய தேடல் அப்படின்றது ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. எல்லோருமே தமிழர்கள் எடுத்துக்கிட்டோம்னா உழுகுடிகளா இருக்கிற பட்சத்துல ஒரு வயக்காட்டு வேலை அப்படி எடுத்துட்டா சாயந்தரத்தோட முடிஞ்சிடும். எப்போ இருட்ட துவங்குதோ அப்பவே அவங்களுக்கு நாள் முடிஞ்சிடும். அப்ப இந்த இருட்டினதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பழைய படத்துல எல்லாம் காமிப்பீங்க. ஆகாசவாணி அப்படின்னு சொல்லி செய்திகளோ அல்லது இந்த மாதிரியான பாடல்களோ தான் அந்த காலத்துல வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த பாடல்கள் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தத்துவ பாடல்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம தாத்தாக்களும் பாட்டிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தத்துவ பாடல்களை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தத்துவ பாடலில் நடித்த நடிகர்கள் ஒரு எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இப்போவுமே பெரிய அளவில் போற்றப்படுறாங்க அப்படின்னா அப்போதைய சூழலில் வெளிவந்த அந்த பாடலில் இடம்பெற்ற வரிகள். அதற்கு காரணம் யாரு? அப்போ அதை வெளியிட்ட கவிஞர்கள். அப்படிப்பட்ட கவிஞர்கள் ஒரு மிக முக்கியமான ஆளு அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் தான் யாரு? திரு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே சுயசரிதை எழுதும்போது ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில் கருப்பு பக்கங்களை மட்டும் மறைச்சிட்டு வெள்ளை பக்கங்களை மட்டுமே பிரசுரிக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் தன்னை பற்றி அப்பட்டமாக வெளிப்படுத்திக்க தயங்காத ஒரு மனிதர் அப்படின்னு இந்த கவிஞர்களே சொல்லலாம். ஜெயகாந்தன் வரைக்கும் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ கண்ணதாசனை பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வரி சொல்லியிருப்பாரு, நான் இந்திய ஜனாதிபதி அளவிற்கு சம்பளம் பெறுகிறேன், ஆனாலும் இந்தியாவை போல் கடன்பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிறைய சம்பாதிச்ச மனுஷன் அதை செலவும் பண்ணியிருக்கிறார். சரியா? தன்னுடைய ஆசைகளுக்காக செலவும் பண்ணியிருக்கிறார். அதான் கடவுளினுடைய உதவியோடு சாத்தானை தேடும் கவிஞன் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தியிருப்பார் இல்லையா? ஸோ ஒரு நாத்திகவாதியாக ஆரம்பத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர் பின்பு தெய்வத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு நிறைய வெளியிடுறாரு. அதில் ஒரு முக்கியமானது தான் இவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு படைப்பின் கூட சொல்லலாம். இவருடைய சுயசரிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். வனவாசம் அப்படின்னு ஒரு 2 பதிப்புகளை வெளியிட்டிருப்பார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட ஒருத்தர்கிட்ட உட்காந்து நேருக்கு நேர பேசுகிற அளவுக்கு தன்னை பற்றி அப்படியே வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதோ அதுக்கு நான் தான் மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன், தன்னுடைய திறமையின் மீது அபரிவிதமான ஒரு நம்பிக்கை கொண்டவரைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்முடைய பாடப்புத்தகத்தில் நம்மளுடைய பாடப்பகுதியில் ஒரு ஆளுமையாக இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது? முத்தையா. சிவகங்கை மாவட்டம், அதாவது காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி அப்படின்றத சொந்த ஊராக கொண்டவர். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 24 ஜூன் 1927 முதல் 17 அக்டோபர் 1981 வரை. அப்போ இவருடைய புனைப்பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னலாம்? காரைமுத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இதில் பரவலாக அறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தகம் படிக்காதவர்களுக்கு கூட இந்த இருக்கக்கூடிய 3 பேர் பிரசித்தம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பரிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி மனுஷங்கிட்ட போய் சேர்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் தான் சொல்லுவோம் இல்லையா? குழந்தை மனம் கொண்ட கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய படைப்புகள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்ப திருச்சி சிறையிலிருந்து அவருடைய எழுதப்பட்ட ஒரு படைப்பான மாங்கனி அப்படின்ற ஒன்று, 2வது காதல் காப்பியமான ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்றது,
மூன்றாவது கள்ளக்குடி மகாகாவியம், இறுதியாக எழுதிய காப்பியமான இயேசு காவியம், இறுதி பக்தி பாடலான ஸ்ரீகிருஷ்ண கவசம் மற்றும் அனார்கலி அப்படின்றது. இதில் இந்த ஸ்ரீகிருஷ்ண கவசத்தையும் இயேசு காவியத்தையும் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இவருக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஆனால் பிற்காலத்தில் அந்த கடவுளை பற்றி எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு லைட்ஸ் எழுதியிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த விதமான பொய் இருக்காது அந்த இடத்துல. கடவுள் சக்தி வாய்ந்தவர் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இல்லாமல் கடவுளுக்கு பயந்து ஒரு சரியான வாழ்க்கையை ஒருத்தர் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தல்கள் அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. சந்திரனுக்கு போறவன் கூட முந்தின நாள் சர்ச்சுக்கு தான் போறான் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா எழுதியிருப்பார். ஒருத்தனுடைய நம்பிக்கை மீது கல்லெறியாதீர்கள், உங்களுடைய நம்பிக்கையை இன்னொருத்தன் மீது திணிக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான வரிகளையுடைய படைப்புகளாக இது எல்லாமே இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது இவருடைய நாவல்கள். அதாவது 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற சேரமான் காதலி அப்படின்ற ஒரு படைப்பு, ஆயிரந்தீவு அங்கேயர்கனி, வேளங்குடி திருவிழா, பரவலாக பேசப்படும் அனைவருக்கும் பரிச்சயமான அர்த்தமுள்ள இந்து மதம், ராச தண்டனை அப்படின்றது கம்பர் மற்றும் அம்பிகாபதி அவர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு பகுதி, லெமூரிய கண்டம் பற்றி குமரி கண்டம் அப்படின்ற ஒரு படைப்பை கொடுத்திருப்பாரு, ஊமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை. இது கடந்து நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வனவாசம் மண்வாசம் அப்படின்றதுல தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து படம் பிடிச்சு காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கவிஞர்கள் அந்த காலத்துல பத்திரிகை துறையில தான் ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில இவர் பயன்படுத்திய, அதாவது பணிபுரிந்த இதழ்கள் அப்படின்ற அடிப்படையில பார்த்தீங்கன்னா தென்றல், கண்ணதாசன், சண்டமாருதம், முல்லை, தமிழ் மலர், தென்றல் திரை, கடிதம் போன்ற இதழ்கள் இங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவர் குறித்த குறிப்புகள் எல்லாமே நூற்குறிப்பில் நாம் படித்தது தான் ஏற்கனவே. கலாங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு பாடல் மூலியமாக திரைத்துறைக்கு அறிமுகமாகிறார் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ 1949 திரைத்துறையில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வருஷத்தில் 5000த்துக்கும் மேற்பட்ட பாடல்கள். 35 வயது இருக்கும்போது ஒரு 35 வயது இளைஞன் கிட்ட இருந்து இவ்வளவு ஆளுமை நிறைந்த வார்த்தைகள் வெளிவருமா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு இவருடைய படைப்புகள் இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு பழைய பாடல்கள் எல்லாமே சொல்லலாம். சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இந்த பாடல்கள் எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள்ல பெரும்பாலான ஆளுமை யாருடையது அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுடையது தான். ஏன்னா திரை சார்ந்த ஒரு அபிமானம், மக்களுடைய அபிமானத்தை பெற்றார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கண்ணதாசன். அதனாலதான் எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு, என்னுடைய ஒரு கை கண்ணதாசன் அப்படின்னு கூட நிறைய இடத்துல போற்றி சொல்லியிருப்பாரு. அவர் முதலமைச்சர் இருக்கையில இருக்கிறாரு அப்படின்னா அந்த இருக்கையினுடைய ஒரு கால் கண்ணதாசன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். கண்ணதாசனை புகழ்ந்திருப்பார். ஆனா அந்த புகழ்ச்சி அப்படின்றது கண்ணதாசனுக்கு நிறைய நேரங்கள்ல மண்டையில ஏத்திக்கிறதே இல்லை. ஆனா அவர் தனக்கான ஒரு தனிப்பாதை அமைச்சிட்டு தனக்கான ஒரு ராஜாங்கம் அமைச்சு அங்க அவர் ராஜாவா இருந்தார். யாரையும் அதுக்குள்ள அனுமதிக்கல. அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சவங்களுக்கு தெரியும். இவருடைய சிறப்புகளாக இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க, தமிழக அரசினுடைய 2வது அரசவை கவிஞராக அறியப்படுகிறார். தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன் என்று கூறியவர் சவுந்தர கைலாசம் அவர்கள். அப்ப எதுக்கு செலவு பண்ணாரு அப்படின்றது இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அரசர் அவர்களுடைய நினைவு பரிசினை பெற்றவர். நிறைய காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகம் மற்றும் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களை படைத்து விருந்தாக்கியவர். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். ஒரு கவிஞர், அதே நேரத்துல சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையுமே ஒரு சாமானியனுக்கும் புரிகிற அளவுக்கு பாடல்களை எழுதினவர். ஒருத்தன் தன்னுடைய குடிசைக்குள்ள இருந்து மல்லாக படுத்துட்டு ரேடியோல ஒரு பாட்டு கேட்குறான் அப்படின்னா அவனுக்கும் ரசிக்கிற அளவுக்கு, கேட்ட உடனே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிகிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள்ல மிகப்பெரிய விஷயங்களை உள்ளடக்கி கூறியதுல வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பட்டி தொட்டிகளில் எல்லாம் தமது திரைசை பாடல்களால் புகழ்பூத்த கவிஞர் அப்படின்னு அவரை அடையாளப்படுத்துறாங்க. அவருக்கு சாகித்ய அகாதமி விருது, மத்திய மாநில அரசுகளும் விருது வழங்கி இருக்கு. அப்ப அவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுகிறார். ஸோ அவர்கிட்ட தான் ரொம்ப விரும்பி தமிழ் படித்ததாக இந்த பகுதியில் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் அப்படின்ற அடிப்படையில் நிறைய
சினிமா பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இது எல்லாமே படிச்ச உடனே அர்த்தம் புரிகிறது தான். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்ற பாடல்லாம் நம்ம ஏற்கனவே சினிமாக்கள்ல கேட்டிருப்போம். அப்ப அந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு அறிவுரை கூறுவது அப்படின்றது ஒரு ஒரு ட்ரெண்டாவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரேப்லாம் கேட்குறோம்ல, அது மாதிரி. அப்போ அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த அறிவார்த்தமான வரிகளுடனான பாடல்கள் எழுதுவதன் மூலமாக புகழின் உச்சத்தில் இருந்தவர் கண்ணதாசன் அப்படின்னே சொல்லலாம். 5000 பாடல்கள்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. அவர் சம்பாதிக்காத பணம் கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு, இந்திய ஜனாதிபதி போல் எனக்கு சம்பளம் கிடைக்குது. இந்திய ஜனாதிபதியைப் போல் சம்பளம் பெறுகிறேன். ஆனாலும் இந்தியாவைப் போலவே கடன்பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதுல 2 விஷயம் சொல்லுவாரு. நெறைய சம்பளம் வாங்கியும் நான் கடனாளியா இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளவு கடன் இருந்தும் இந்த நாட்டுல ஜனாதிபதிக்கு இவ்வளவு சம்பளம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் கவிஞர்கள், அதுதான் அவர்களுடைய ஆளுமை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு தடவை ரீட் பண்ணிடுறோம். கீழே பாருங்க, நமக்கு மழைப்பொழிவு அப்படின்ற ஒரு பகுதி ஸ்கூல் புக்லையுமே இது நமக்கு இடம்பெற்றிருக்கு. உலக மக்கள் ஜாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசுகாவியம் மூலம் அறிவோம். ஸோ அப்போ அந்த இயேசுகாவியம் மூலமாக என்னத்தை தான் வலியுறுத்துறாரு? ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அனைவரும் சமம் அப்படின்றத வலியுறுத்துறாரு. அனைவரிடத்தும் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த மையப்படுத்துறாரு. ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். பேறு பெற்றோர்னா என்னது? புகழ் பெற்றோர், அனைத்து வளங்களையும் பெற்றோர். இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது. தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லா தான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு. தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மழையளவு அப்படின்னு. அப்ப அந்த போட்டி பொறாமை அப்படின்றது இருக்கக்கூடாது. அன்பை மட்டுமே மையப்படுத்தி நடத்தணும், அறம் பேசணும், அறம் பழகணும், அறம் செய்யணும், அறத்தை மையப்படுத்திய வாழ்க்கை எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்றது தான் அந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு இந்த பகுதியில் சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பாடல்கள் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான பேசிக்கான வார்த்தைகள் தான். சரியா? என்னென்ன எடுத்துக்காட்டுகள் இருக்குது, மேற்கோள்கள் இருக்குது அப்படின்றத படிச்சுக்கணும். மழைப்பொழிவு அப்படின்ற இந்த பகுதி நமக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது சார்ந்த விளக்கம் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான விஷயங்களாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள், இந்த செயல் பகுதி நாம் தமிழ் புத்தகத்தில் பார்த்துருப்போம். கவிஞன் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஸோ ஒரு பகுதியாக இது நமக்கு இருக்கும். அடிப்படையாக பார்த்தோம்னா அந்த காலத்தில் கவிஞர்கள் எல்லாமே ஒரு கட்சி சார்ந்து செயல்பட்டிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, அப்போ கட்சி சார்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே இந்த டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்துச்சா? எல்லாருமே பயந்து ஏதோ ஒரு பக்கம் சார்ந்து தான் இருந்தாங்களா அப்படின்னா கண்ணதாசனை அந்த வரையறைக்குள்ளே கொண்டே வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணதாசன் அப்படின்ற ஒரு தனி ராஜாங்கம் அவருக்குன்னு உண்டு. அதுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க சாதாரணமான பிரஜை தான். அது தமிழக முதலமைச்சராகவே இருந்தாலும் சரிதான் அப்படின்னு ஒரு எண்ணப்போக்கில் இருக்கக்கூடியவர். ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய திறமையின் மீது அபரிவிதமான நம்பிக்கை கொண்டவர். எல்லாமே அவரை தேடி வந்துச்சு. அப்போ அவரை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பகுதி நமக்கு எழுதுறாரு. படிக்கும் போதே என்ன சொல்றது, ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வரிகளாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கலாம். கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன்.
புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விளைமிகு பொருளன் செல்வம் அப்படின்றார். அப்போ புவியில் நானோர் புகழுடைய தெய்வம் அப்படின்னு சித்தரிக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ அந்த காலத்து மன்னர்கள் தான் தன்னுடைய கல்வெட்டில் கடவுள் அப்படின்னு தங்களை மென்ஷன் பண்ணிக்கிட்டதா நாம் படிக்கிறோம். இப்போ கவிஞன் அப்படின்றவன் இதன் மூலமாக ஒரு 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 பரிசுத்தமான ஆத்மாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னே சொல்லலாம். இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை அப்படின்றார். சரினா பண்ணுவேன், தப்புனா எதிர்த்து நிற்பேன், அதுதான் நான். ஸோ என் மேலே யாருமே மேலாண்மை செலுத்த முடியாது, என்ன ஆள முடியாது அப்படின்றார். ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை, அறிக செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன். ஸோ பணம் இருக்கிற இடத்துல நான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன், அவங்ககிட்ட அடைபட்டு கிடக்க மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறந்தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அப்போ புகழ்ச்சிக்கு நான் மயங்க மாட்டேன், இகழ்ச்சிக்கு நான் கவலைப்பட மாட்டேன். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுகை தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன், மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வமை தீமை எவ்வமை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் அப்படின்றாங்க. ஆட்சி மாறலாம், அதிகாரம் மாறலாம், நான் மாற மாட்டேன், என்னுடைய சிறப்புகள் என்னை விட்டு போகவே போகாது. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய தைரியமான வரிகள் பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் தன் மேல எந்த அளவுக்கு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா, தன்னுடைய திறமையின் மீது எப்படி ஒரு தீர்க்கமான நம்பிக்கை வச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு தெளிவான தைரியமான ஒரு வெளியீட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இயேசு காவியம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இயேசு காவியம் கவிஞர் கண்ணதாசனின் கைவண்ணத்தால் மிளிரும் இரவா காவியம். விவிலிய நூலின் ஒரு பகுதியான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கவிதை நயம்பட எடுத்து காட்டுவது இவ்வெளில் மிகு காவியம். ஏன் இந்த பகுதியை நாம தனியாக பார்க்குறோம்னா, புத்தகத்தில் நமக்கு தனிச்சு கொடுத்துருக்கிறதுனால அப்போ இது சார்ந்த சில விஷயங்கள் பார்க்குறோம். பிறப்பு, தயாரிப்பு, பொது வாழ்வு, பாடுகள், மகிமை என 5 பாகங்களை கொண்ட ஒரு படைப்பாக இது அடையாளப்படுத்தப்படுது. ஆதியிலேயே வார்த்தை இருந்தார் என்பது முதலாக மங்களம் ஈராக 149 தலைப்புகளை கொண்ட இக்காவியம் இவரால் எழுதப்பட்டது. பொதுவாழ்வு என்ற 3ஆம் பாகத்தில் என் வீடு செவவீடு என்ற தலைப்பு நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கடந்து அவருடைய பெற்றோர், அவர் பிறந்த ஊர், அவருடைய பிறந்த நாள் உள்ளிட்ட அடிப்படையான தகவல்கள் அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். திராவிட இயக்க பெருந்தகையோரில் அப்பாத்துரையரை ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து தமிழ் கற்கிறார். தொடக்க காலத்தில் அறிஞர் அண்ணாவால் கருத்தூட்டம் பெற்றவர். கண்ணதாசன் கவிதைகள், மாங்கனி, அர்த்தமுள்ள இந்து மதம் முதலியன இவர் அரும் படைப்புகளில் சில. அறிஞர் அண்ணா அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா நாம் படிச்சிருப்போம், ஒரு மிகச்சிறந்த சொல்லாளுமை மிக்க மனிதராக அடையாளப்படுத்தப்பட்டவர். அப்போ அறிஞர் அண்ணா ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அப்படின்னா கட்சி தொண்டர்கள் அப்படின்றத கடந்து அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் அந்த இடத்துல வந்துடும். அப்போ அவரை பார்த்து ஈர்ப்புற்று ஒரு பேச்சாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு. திருச்சியில் உள்ள ஆன்மீக சமூக பணி ஆற்றி வருகின்ற கலைக்காவிரி நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இயேசு காவியத்தை அவர் இயற்றினார். அதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 15 நாட்களுக்குள்ள 96 மணி நேரத்தில் எங்கெங்கெல்லாம் பயணப்படுறாரு, குற்றாலம், திருச்சி பகுதிகளில் தங்கி இந்த ஒரு படைப்பை எழுதுறாரு. அதனாலேயே என்னவோ இந்த படைப்பை படிக்கும்போது குற்றாலச்சாரல் நம்மால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 2 தகவல்கள் கொடுக்குறாங்க. விவிலிய நூலில் இயேசு எருசலேமில் நிகழ்த்திய நிகழ்ச்சிகளை நற்செய்தியாளர்
நால்வர் வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்கான விளக்கம் பொருச்சுருக்கத்தின்படி தரப்பட்டுள்ளது. இயேசு வியக்கத்தக்க நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியவாறு ஒரு நாள் தம் சீடர்களோடு எருசலேம் நகரில் உள்ள ஆலயத்திற்கு வந்தார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி இப்பகுதியில் கூறப்படுகிறது. அப்ப விவிலியமும் சரி, அதாவது கிறிஸ்தவ மதத்திற்கான ஒரு பதிப்பாகவும் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு இந்து மதத்தை மையப்படுத்திய ஒரு பதிப்பும் இவர் படைப்புகள்ல ஒரு சிறந்த படைப்புகளாக பரவலாக பேசப்படுகிறது. அது கடந்து அனைவரையும் ஈர்த்தது அப்படின்னா அவருடைய சுயசரிதை. எப்படி ஒரு மனிதர் இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்? தன்னுடைய, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, தன்னுடைய கருப்பு பக்கங்களையும் எந்த விதமான சலனமும் இல்லாம அவங்க நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற பயம் இல்லாம எப்படி ஒரு மனுஷன் இப்படி எழுத முடியும், தன்னை முழுமையா வெளிக்காட்டிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோட ஆச்சரியத்தோட தான் அவருடைய சுயசரிதையை படிக்கணும். இன்னும் நிறைய நேரங்கள்ல அவருடைய சுயசரிதை சார்ந்த சில தகவல்கள் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரை மாதிரி ஒரு பாடல் எழுதுறதுக்கு அதிகமா பணம் வாங்கினவனும் கிடையாது. அவரை மாதிரி ஒரு பாடலை இலவசமா கொடுத்து இன்னொருத்தனை வாழ வச்சவனும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு 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 பண்பான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகள்னால நிறைய மிக முக்கியமான ஆளுமைகளினுடைய நட்பை இழந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் சுயசரிதை படிக்கும்போது அது தெரியும். மனிதர்கள், அவருடைய திறமையை போற்றிய மனிதர்கள், அவருடைய சில செயல்பாடுகள் காரணமாக அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தாங்க அப்படின்னு கூட அடையாளப்படுத்தலாம். ஆனால் புத்தகம் சார்ந்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 35 வயது இளைஞனுக்கு அந்த வயது கடந்த ஒரு ஆளுமை இந்த சொல்லில் இருக்குது அப்படின்றது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. அது எல்லோரையும் ரசிக்க வச்சுது. அதனால தான் தமிழ்நாடு, தமிழர்கள் இன்னும் கண்ணதாசன் அப்படின்னா புருவத்தை உயர்த்தி ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து பார்க்கக்கூடிய நபர், ஆளுமை யாரு அப்படின்னா திரு காயிதே மில்லத் அவர்கள். எப்பவுமே காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சேர்த்து சொல்லிடணும், கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி அவருடைய கண்ணியம் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்குறோம். கனிம வளங்கள் அப்படின்றது இவரை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வரணும். சுரங்கம், கனிம வளங்கள், இது எல்லாமே இவரை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வந்துடும். ஏன், என்ன வகையில் அவர் அதற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் சாஹிப். திருநெல்வேலி பகுதியில் பேட்டை அப்படின்ற ஒரு இடத்தை சார்ந்தவர். தந்தை மியாகான் ராவுத்தர். காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜூன் 1896 முதல் 5 ஏப்ரல் 1972 வரை திருச்சி தூய வளனார் கல்லூரியில் தன்னுடைய படிப்பை முடிக்கிறார். கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறவர். ஏன் அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் கண்ணியம் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வகித்த பதவிகள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அதை வெளிப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் அவரை காயிதே மில்லத் என்று அழைத்தனர். அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் சாஹிப்பாக இருந்தா கூட காயிதே மில்லத் அப்படின்னு சொன்னாங்க. காயிதே மில்லத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்க? சமுதாய வழிகாட்டி. அப்போ சமுதாய வழிகாட்டின்றது தமிழ் சொல். இந்த காயிதே மில்லத் அப்படின்றது என்ன சொல்? அரபு சொல். சரியா? ஸோ இது நமக்கு பரவலாக கேள்வியாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த பெயருக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கை நிலையை கட்டமைத்து கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிடுவாங்க. இவரை பற்றி நமக்கு மனப்பாட பகுதியெலாம் எதுவுமே கிடையாது. சரி, அப்படியே ஒரு கதை மாதிரி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய குணநலன்கள், எளிமை, நேர்மை, உழைப்பு அப்படின்ற ஒரு நாட்டுப்பற்று போன்ற விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. நமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர். ஸோ நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட்டில் தன்னை பங்கெடுத்துக்க வைக்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, பிச்சை எடுப்பவர்கள், வரதட்சணை வாங்குபவர்கள் பிச்சைக்காரர்கள் என்றால் முதலில் கைது செய்யப்படுவது இந்திய மாப்பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரதட்சணை வாங்குறது ஒரு மிகப்பெரிய குற்றம். அதே நேரத்தில் இப்போ காலம் மாறி போச்சு. பெண் வீட்டிலையும் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பெண் வீட்டார் வேலை இல்லாத ஒரு இளைஞனுக்கு, அதாவது வேலை இல்லாத 60 ஜிட் சேலரி அப்படின்றாங்க இல்லையா, அது இல்லாத ஒரு இளைஞனுக்கு தன்னுடைய பெண்ணை தருவதற்கும் தயங்குகிறார்கள். அப்போ இதுவுமே ஒரு மறைமுகமான வரதட்சணை அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் நிறைய வைக்கப்படுது. இப்போ அந்த மாதிரி மனக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்களில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு
தீர்க்கமான முடிவு எடுக்கிறாரு. தன்னுடைய பெண்ணையுமே மணக்கொடை தராமல், தன்னுடைய மகனை மணக்கொடை பெறாமல் திருமணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் என்ன பேர் பெறாரு? கண்ணியமிகு. இந்த மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். இவருடைய பணிகள் அப்படின்னா 1946 முதல் 1952 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மக்களவையிலையும் சரி, மாநிலங்களவையிலையும் சரி, ரெண்டுலையுமே உறுப்பினராக இருந்த பெருமை இவரை சாரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது கடந்து 1946 ஆண்டு பார்த்தோம். ஸோ என்னது? இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு, இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல நிறைய குழுக்கள் நமக்கு பிரிச்சிருப்பாங்க இல்லையா? 13 குழுக்கள் நாம பார்த்திருப்போம். ஸோ அதுல ஒரு உறுப்பினராகவும் இருந்திருப்பார். இவருடைய கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியை பத்தி இவர் என்னென்ன கூறியிருக்கிறார் அப்படின்னா, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். அதனாலே என்னவோ ஒரு 2 விதமான கல்லூரி நிறுவுறதுக்கு இவர் காரணமா இருப்பார். என்ன சொல்றாங்க? திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். என்ன சொல்றாங்க? கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூட நம்பிக்கை, முட்டாள்தனமான எண்ணங்கள், இது எல்லாமே கல்வி வந்துட்டாலே தன்னால போயிடும் அப்படின்றதுனால கல்வியின் மீது அதிக நாட்டம் கொண்டவர். அது எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரியான நிறுவனங்களை நிறுவியிருப்பாங்க. ஸோ கனிம வளங்கள் அப்படின்னு நான் சொன்னதுக்கு இதுதான் காரணம். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். அதன் மூலமா ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அது நிறைய விஷயங்களுக்கு ஆரம்பமா இருந்துச்சு. அதனுடைய முடிவு தொழில்துறையினுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமாக இருந்தது. அதே நேரத்தில் அது வேலை வாய்ப்புக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல பங்களிப்பா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதுறார். தன்னுடைய மகனை ஆர்மிக்கு அனுப்புறதா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962 ஆண்டு போர் மூண்டது. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்த அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணியமிகு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் இந்த இடத்துல பார்த்துடலாம். என்ன சொல்றாங்க? எளிமையின் சிகரம். அப்படி என்ன எளிமை அப்படின்னா, அவருக்கு நிறைய கார் கிஃப்ட் வந்திருக்குது. அவருடைய அபிமானி ஒருத்தர் ஒரு கார் கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. இல்ல எனக்கு இந்த கார்லாம் வேண்டாம், எனக்கு நான் ட்ரெயின்லேயே போய்க்கிறேன், அதான் எனக்கு சரி, என்னுடைய பணிக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அன்பர் அவருக்கு பரிசாக காரும் நிறைய பணமும் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டையுமே இவர் ஆரம்பிச்சாருன்னு பார்த்தோம்ல, கல்வி நிறுவனங்கள், அதுக்கு பயன்படட்டும் அப்படின்னு கொடுத்துட்றாரு. அப்ப இதுதான் அவருடைய எளிமையை வெளிக்காட்டுது. நேர்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாரு, அவருடைய பர்சனல் லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணணும். உதவியாளரை கூப்பிட்டு இந்த லெட்டரை கொடுத்து, நீ என்ன பண்ண, வெளியில் போய் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணியிருப்பா அப்படின்றாரு. அதுக்கு உதவியாளர் கேட்குறாரு, ஐயா நம்மளுடைய ஆஃபீஸ் யூஸுக்காண்டியே நிறைய ஸ்டாம்ப் வாங்கி வச்சுருக்குறோம், வேஸ்ட்டாக தான் கிடக்கு, அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அது அலுவலக தேவைக்காக எடுத்து வச்சிருக்கிற ஒரு விஷயம், அதை நாம் பயன்படுத்துறது அவ்வளவு முறையாக இருக்காது, அதனால நீங்கள் வெளியில் போய் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி இதை அனுப்பிடுங்க அப்படின்னு அறிவுறுத்தல்கள் வழங்குறாரு. அப்போ இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் வாழக்கூடிய தலைவர்கள், ஆளுமைகள், தலைவர்கள் ரொம்ப 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 கம்மி. அதனால தான் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வரைக்கும் போற்றப்படுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மொழிக் கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே அந்த சட்டசபை கூட்டத்தில் ஒரு பொதுவாகவே பேசியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கவனிங்க, மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். தமிழ் தான் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஏன்னா போராட்டத்தில் இடம்பெற்ற தலைவர்கள் பல்வேறு மாநிலத்திலிருந்து பல்வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டு பங்கேற்றவர்கள். அப்ப எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறப்ப தீர்க்கமா இதுதான் அப்படின்னு யாரும் பேசல. பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் அப்படின்னு நேர்பட பேசிய ஒரு மனிதராக காயிதே மில்லத் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழிகள் என்றார். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி
ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு முழக்கமிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பத்தி ஒரு இரு ஆளுமைகள் ஒரு பேசுகிற ஒரு மேற்கோள்கள் மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறார். அப்ப அறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் காயிதே மில்லத் அவர்களை பத்தின தங்களுடைய எண்ணத்தை ஒரு புகழ்ச்சிகரமான வார்த்தைகள் வாயிலாக வெளிக்காட்டி இருக்கிறாங்க. அதுதான் இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மேற்கோள்களா இது கேள்வியா நிறைய நேரங்கள்ல இருக்கு. அப்ப இந்த காயிதே மில்லத் அவர்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவர்களாகவோ வேற எந்த விதமான ஒரு செல்வந்தராகவோ அடையாளப்படுத்தப்படல். முழுக்க முழுக்க தங்களுடைய செயல்பாட்டின் மூலம் ஒரு சிறந்த மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் எழுந்து நின்றிருக்கின்றனர். ஸோ அதனால தான் நம்முடைய பாடப்புத்தகத்திலையுமே ஆளுமைகளாக அவர்களை அடையாளப்படுத்தி நாம் படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஆளுமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத தாண்டி வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான, அடுத்த நாளை எதிர்கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் இந்த மனிதர்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல தலைப்பில் இன்னும் சில ஆளுமைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.